வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வகுப்பில் அரசியலமைப்பு அம்சங்கள் என்ற தலைப்பில் இன்றைய வகுப்பு நான் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1976 42வது சட்ட திருத்தம் வந்து ஒரு குட்டி அரசியலமைப்பு என்று சொல்கிறாங்க. ஏன்னா 1976 வருஷத்தில் 42 சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பல திருத்தங்கள் இந்த வருஷத்தில் தான் நடந்ததுங்கிறதால இது ஒரு குட்டி அரசியலமைப்பு என்று சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் 12 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்பொழுது வரை எத்தனை இருக்குன்னா 12 அட்டவணை தான் தற்போது வரை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் அட்டவணை ஒவ்வொரு அட்டவணையாக நம்ம வகுப்பில் பார்ப்போம். இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எல்லைகளை குறிப்பிடுகிறது. முதல் அட்டவணை எது சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய எல்லை, இந்திய மாநிலங்களுடைய எல்லை மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய எல்லைகளை பற்றி அது மிக தெளிவாக கூறுகிறது. மொத்தம் மாநிலம் 28 மாநிலங்கள் இருக்குது. தற்பொழுது யூனியன் பிரதேசம் மொத்தம் 8 இருக்குது. மாநிலங்கள் எத்தனை இருக்குன்னா 28 தான் இருக்குது. ஆனால் யூனியன் பிரதேசம் 8 இருக்குது. மாநிலம் 28 இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது நவம்பர் 1, 1956 யூனியன் பிரதேசமாக மாற்றம் பெற்றது. லடாக்கு அக்டோபர் 31, 2009 யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. டெல்லி நவம்பர் 1, 1956. அந்தமான் நிக்கோபார் நவம்பர் 1, 1956. லட்சத்தீவு நவம்பர் 1, 1956. புதுச்சேரி 1962. சண்டிகர் 66. டையூ டாமன் தாத்ரா நாவல் ஜனவரி 26, 2020 தான் இதெல்லாம் யூனியன் பிரதேசமாக அங்கீகரிக்கப்பட்டு உருமாறியது அப்படின்னு அட்டவணை 1 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அட்டவணை 2 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளுக்கான ஊதியம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், சபாநாயகர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பற்றி அவர்கள் விளக்குகிறது. ஸோ அந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா, குடியரசுத் தலைவர், ஹையர் அஃபீஷியல், அந்த உயர்மட்ட அதிகாரிகள் இருப்பாங்களா இல்லையா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், சபாநாயகர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படிங்கிறது அட்டவணை 2 அழகாக தெளிவாக சொல்லுது. அட்டவணை 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை பற்றி சொல்கிறது. பதவி பிரமாணம், ரகசிய காப்பு, அதாவது ஒரு பதவி பெறுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துப்பாங்க. அதுதான் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அட்டவணை 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அட்டவணை 4 என்ன சொல்றதுன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லுது. அட்டவணை 4 ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாதுங்கிறத அட்டவணை 4 சொல்லுது. பாருங்க எப்படி என்ன அந்த நம்பர்கள் சொல்லுது பாருங்க. நாடாளுமன்றம் மொத்தம் 3 அவைகளை கொண்டுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர் என்ற 3வது நபரை கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் சபையில் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது நேராக ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவுக்கு போணுச்சுன்னா 3வதாக குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், சைன் பண்ணுவார், புரியுதுங்களா, சிக்னேச்சர் பண்ணுவார். அப்போ சைன் பண்ணி தான் இது பண்ணதுக்கப்புறம் தான் சட்டம் என்னாகும், பாஸ் ஆகும். ஸோ இதுதான் அதனால மக்களவை, மாநிலவை, குடியரசுத் தலைவர் அப்படின்னு 3 பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மக்களவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதாவது லோக்சபா என்று சொல்லுவாங்க. மக்களவை என்ன சொல்லுவாங்க, லோக்சபா என்று சொல்லுவாங்க. மக்களவையை லோக்சபான்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவில் மொத்தம் 543 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 2 பார்த்திங்கன்னா துறை சார்ந்த, அதாவது அரசு துறை சார்ந்த 2 பேர் அதில் நியமனம் பெறுவாங்க. அவங்க சேர்த்தா மொத்தம்
545 உறுப்பினர்கள். அதிகபட்ச உறுப்பினர் வந்து 545. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 543 உறுப்பினர்கள் வரலையும் தற்பொழுது இருக்காங்க. மக்களவையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா, 39 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தேர்வு செய்யப்படுறாங்க. மாநிலங்களவையை பார்த்தீங்கன்னா 233 பேர் இப்போ இருக்காங்க. ப்ளஸ் 12 பேர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள். அதாவது விளையாட்டுத்துறை, இசைத்துறை இப்படின்னு புத்தகம் எழுதக்கூடியவர்கள் இப்படின்னு ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் வந்து மொத்தம் ஒரு 12 பேர் தேர்வு செய்யப்பட்டு, அவங்க சேர்த்தா தான் மொத்தம் 250 பேர் இந்த துறையில் அதிகபட்சமாக இருக்கிறதுக்கு உரிமை உண்டு. அதுபோல் தமிழ்நாட்டிலேருந்து இதில் எத்தனை பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 18 பேர் இருக்காங்க. ராஜ்யசபாவில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை எம்பி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 18 பேர் எம்பிகள் அதில் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன், கமல் இருக்காரு இல்லையா, கமல், இளையராஜா, இசைஞானி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய எம்பிகளாக தற்பொழுது இருக்காங்க. எல்லாம் கௌரவ எம்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க அட்டவணை 5. இதில் எஸ்சி எஸ்டி பகுதிகளில் நிர்வாகம் செய்வதற்கான உரிமையை கொடுப்பதற்கு அட்டவணை 5 கொடுக்குது. அதுவும் குறிப்பாக எங்கே ஏடிஎம்மில் கிடையாது. ஏடிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது வந்து அசாமு, டிங்கிறது திரிபுரா, எம்முன்னா மிசோரம், மேகாலயா. அதாவது ஏடிஎம்முன்னா எம்மு 2 தடவைன்னு அர்த்தம். ஸோ அதான் எம் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கு. அடுத்தது அட்டவணை 6. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இது வந்து ஏடிஎம் மாநிலங்களில் நிர்வாகம் செய்வதற்கு. இது அட்டவணை 5. அட்டவணை 5 வந்து என்ன சொல்லுது, அஸ்ஸாமு, திரிபுரா, மேகாலயா, மிசோரம் போன்ற பகுதிகளில் எஸ்சி எஸ்டி ஒரு நிர்வாகம் அங்கே கிடையாது. அது 5 சொல்லுது. 6 வந்து அந்த பகுதிகளில் உள்ள எஸ்சி எஸ்டி நிர்வாகத்தை மாநில நிர்வாகங்களை பற்றி சொல்லுவது எதுனா 6 சொல்லுது. அதாவது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் அஸ்ஸாமு, அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, மேகாலயா இந்த பகுதிகளில் எஸ்சி எஸ்டி மக்கள் வாழ்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வாறு திட்டங்களை வகுப்பது, திட்டங்களில் எவ்வாறு செயல்படுத்துவது, அவர்கள் நலம் சார்ந்த கருத்துக்கள், அவர் நலம் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு முக்கிய பங்கெடுப்பது இல்லையா, அது மாதிரியான திட்டங்கள் பெறுவது பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களில் 5வது அட்டவணையில் வந்து அந்த மாநிலங்களுக்கு பொருந்தாத செய்திகளை திட்டங்களையும் கொடுத்துருக்கு மற்ற மாநிலங்களுக்கு. 6வது அட்டவணை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இங்கே உள்ள எஸ்சி எஸ்டி மக்களோட இது மலைவாழ் பக்கம் ஃபுல்லாக இந்த அஸ்ஸாமு, அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இதெல்லாம் வந்துடும் 7 சிஸ்டர்ம்பாங்க, 7 மலைகள் ராணின்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாற் போல் திட்டங்கள் வகுப்பதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் தனி அட்டவணையாகவே அதை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 7 எல்லாருக்கும் தெரிஞ்சது, மத்திய மாநில அரசுகளுடைய அதிகார பகிர்வு பட்டியல் உள்ளதுன்னு அர்த்தம். அதாவது மத்திய பட்டியல் ஆரம்பத்தில் வந்து இந்திய சுதந்திரம் பெற்ற பொழுது வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது மத்திய பட்டியலில் வந்து மொத்தம் 97 இருந்துச்சு. தற்பொழுது 100 இருக்குது. மாநில பட்டியல் வந்து 66 இருந்தது. இப்போ தற்பொழுது 61 இருக்குது, குறைஞ்சிருச்சு. பொது பட்டியலில் வந்து 47 இருந்தது, இப்போ 52 அப்படின்னு இருக்குது. மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றப்பட்டன. கொஸ்டின் கேட்பாங்க, மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு எத்தனை துறைகள் மாற்றம் செய்யப்பட்டன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 5 துறைகள் மாற்றம் செய்யப்பட்டன. 1976 44 சட்ட திருத்தம், கல்வி, காடு, வனவிலங்கு பாதுகாப்பு, எடை மற்றும் அளவீடுகள், நீதித்துறை நிர்வாகம் அவையெல்லாம் வந்து இந்த 1976 40 சட்ட திருத்தத்தில் அடங்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ விஷயத்த இந்த 40 சட்ட திருத்தத்தில் வந்து பல டாபிக் எடுத்து இந்த மாதிரி பல தலைப்புகளில் பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க புதுசாக. அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காடு, கல்வி, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க.
எடை மற்றும் அளவீடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீதித்துறை நிர்வாகம் எப்படி செய்வது அப்படி பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அட்டவணை 8 பாருங்க. அட்டவணை 8னாவே உங்களுக்கு தெரியும், மொழி, லாங்குவேஜஸ் புரியுதுங்களா? அதில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 22 மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க தற்பொழுது இருக்குது. செம்மொழி மொத்தம் 11 செம்மொழிகள் இருக்குது. கொஸ்டின் இந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்கிறாங்க தேர்வில். தமிழ் எப்போ செம்மொழி ஆணுச்சு அப்படிங்கிறது 2004 தமிழ் செம்மொழி ஆணுச்சு. சமஸ்கிருதம் 2005 ஆனது. தெலுங்கு, கன்னடம் வந்து 2008 செம்மொழி ஆகிருக்கு. மலையாளம் வந்து 2013 செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு. ஒடிசா 2014 மராட்டி 2024 செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கு. இந்த ஏரியாவது ஒரு கொஸ்டினை தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தேர்வில். அடுத்தது பாலி மொழி, பிராகிருத மொழி, வங்காளம், அசாம் பக்கத்தில் பேசக்கூடிய அசாம் மாநிலத்தில் பேசக்கூடிய அசாமி என்ற மொழி. இந்த 4 வந்து 2024 அக்டோபரில் தகுதி வழங்கப்பட்டது. அதாவது செம்மொழி அந்தஸ்துக்கான தகுதி வழங்கியிருக்கிறாங்க 2024 அக்டோபரில். 1950க்கு பிறகு புதிதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 21வது சட்டத்திருத்தம் 1967 படி 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. 71வது சட்டத்திருத்தம் 1992 படி 16, 17, 18 மொழியாக கொங்குனி, மணிப்புரி, நேபாளி போன்ற மொழிகள் சேர்க்கப்பட்டது. 92வது சட்டத்திருத்தம் 2003 படி 19, 20, 21, 22 என்ற 4 மொழிகள் சேர்க்கப்பட்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போடா, டோக்ரி, மைதிலி, சாந்திலி என்ற 4 மொழிகள் என சேர்க்கப்பட்டது. இதில் மலையாள மக்கள் பேசக்கூடிய அந்த பகுதியில் பேசக்கூடிய மொழிகள் இதெல்லாம் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு. 96வது சட்டத்திருத்தம் 2011 படி ஒரியா என்ற மொழி ஒடிசா என மாற்றம் செய்யப்பட்டது. ஒரியாங்கிற மொழி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிசா என்று மாற்றம் செய்யப்பட்டது 2011 96வது சட்டத்திருத்தத்தின்படி. அடுத்து 9வது அட்டவணை. இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதலாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் எது? இந்தியாவில் முதல் சட்ட திருத்தம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நில சீர்திருத்த சட்டம். நில சீர்திருத்த சட்டம், அதாவது ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். நில சீர்திருத்த சட்டம்னு சொல்லலாம், ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போன்னா 1951 தான் கொண்டு வந்தாங்க. இதுதான் முதல் சட்ட திருத்தம். இது 9வது அட்டவணையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 284 சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 9வது அட்டவணையில் எத்தனை சட்டங்கள் இருக்கு? 284 சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அட்டவணை 10. இது கட்சித்தாவல் தடை சட்டம். அட்டவணை 10 வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து 52வது சட்ட திருத்தம் 1985 படி சேர்க்கப்பட்டது. கட்சித்தாவலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதிகளை பற்றி குறிக்கிறது. தகுதிகளை பற்றி கட்சித்தாவல் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பு உறுப்பினர்களின் தகுதியை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகள் தாவி போவாங்க. இப்போ இந்த கட்சியில் ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்த கட்சிக்கு விருப்பப்படாத போகலாம். அது போவதற்கு அவங்களுக்கு என்ன எல்லா ரைட்ஸும் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை வந்து 10 சொல்லுது. 52வது சட்ட திருத்தம் 1985 இதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது. அடுத்தது அட்டவணை 11. இது 73வது சட்ட திருத்தம் 1992 படி சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ்யம் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு பஞ்சாயத்து ராஜ்யம் இருக்குன்னா அதோட அதிகாரங்கள் என்ன, அதோடைய கடமைகள் என்னங்கிறத பற்றி சொல்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை 11. இது 73வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்தில் வந்து எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 29 துறைகள் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 29 துறைகள் இதில் உள்ளது அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்தது அட்டவணை 12 பற்றி பார்க்குறோம்னா, இது 74வது சட்ட திருத்தம் 1992 தான் கொண்டு வந்திருக்கிறாங்க.
இது வந்து நகராட்சி அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. அதனுடைய கடமைகள் என்ன? அதனை பற்றி குறிப்பிடுகிறது. நகராட்சியினுடைய அதிகாரம் என்ன? அதனுடைய கடமைகள் என்னங்கிறது வந்து 74வது சட்ட திருத்தம் 1992 மிக தெளிவா அத பத்தி 92வது வருஷம் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல மொத்தம் 18 துறைகள் உள்ளது. எப்படி வந்து பஞ்சாயத்து ராஜ்ல வந்து 29 துறைகள் இருந்துச்சோ, நகராட்சியத்துல வந்து 18 துறைகள் இருக்கு. 12 அட்டவணை பத்தி பார்த்துட்டோம். ஆனா பகுதிகள் மொத்தம் எத்தன இருக்குன்னா, பகுதிகள் வந்து நம்மட்ட 25 பகுதிகள் உள்ளது. தற்போது எத்தனை இருக்குன்னா 25 பகுதிகள் இருக்கு. ஆனா நடைமுறைக்கு வரும்போது 22 பகுதிகள் தான் இருந்துச்சு. தற்போது 25 பகுதிகள் தற்போது நடைமுறையில் உள்ளது. 22 பகுதிகளில் ஒரு பகுதி நீக்கப்பட்டன. அவை சுதேசி அரசு அப்படி சொல்றாங்க. இப்ப கொஸ்டின் கேட்பாங்க. 22 பகுதிகளில் எந்த பகுதி நீக்கப்பட்டது? அப்படின்னா சுதேச அரசுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கீழ்கண்ட பொருந்தாதவை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 22 பகுதிகளில் எந்த பகுதி நீக்கப்பட்டதோ அதை மட்டும் கொடுத்து மற்றதெல்லாம் வந்து பொருந்தக்கூடிய அரசு பகுதியை கொடுத்து பொருந்தாத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும். சுதேச அரசுகளை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்த பெருமை யாருக்குன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சாரும். இவர் தான் வந்து இந்தியாவுடைய முதல் சுதந்திர இந்திய முதல் உள்துறை அமைச்சர் இவர் தான். புரியுதுங்களா இல்லையா? உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாமே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இதனால் அவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அதை நீக்கினதுக்கு அப்புறம் எப்போ அது 22 பகுதியில் ஒரு பகுதி சுதேச அரசுகள் நீக்கிட்டாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 21 தான் இருந்துச்சு. 21 இருந்ததுக்கப்புறம் 4 பகுதிகள் புதுசாக சேர்த்தாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா 4 4A அடிப்படையில் அடிப்படை கடமைகள். 4A வந்து அடிப்படை கடமைகள். அப்போ ஒவ்வொரு பகுதிகளில் அட்டவணையிலையும் ஒன்று ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு பகுதி சேர்க்குறாங்க. அதுக்கு தான் ஏ, பி அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அப்போ 4வது பகுதிகளில் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. 42வது சட்ட திருத்தம் 1976 அதில் சேர்த்துருக்குறாங்க. அடுத்தது 9A வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 1992 73வது சட்ட திருத்தம் கொண்டு சேர்க்கப்பட்டது. 9B இது வந்து கூட்டுறவு சங்கம். இது 2011 97வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. 14A வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சேர்த்துருக்குறாங்க. இப்படின்னு புதுசாக ஒரு 4 இதில் சேர்த்து தற்பொழுது 25 பகுதிகள் நம்மிடம் இருக்கு. புரியுதுங்களா? வாங்க ஒவ்வொரு பகுதியை பார்ப்போம். 24 பகுதிகளையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பகுதி 1 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றியும் குறிப்பிடுகிறது. இதோடைய விதிகள் வந்து 1லேருந்து 14 வரை இருக்குன்றான். 1லேருந்து 14 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லி 2வது உரிமை வந்து குடியுரிமை சொல்கிறது. இதோடைய விதி ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 11. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறது. இது வந்து 3வது பகுதியில் இருக்குது. 12லேருந்து 35வது ஆர்டிகல். 4வது பகுதி வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு. இது 36லேருந்து 51 என்ற விதிகள் ஆர்டிகல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4A வந்து அடிப்படை கடமைகளை பற்றி குறிக்கிறது. இது 51A 51AK வரை இதில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கடமைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 5 பகுதி 5 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பற்றி குறிக்கிறது. அதோட ஆர்டிகல் 51லேருந்து 151. 6 வந்து மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்கிறது. அது 52லேருந்து 237 வரையும் அதோட விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதி 7 வந்து பார்த்தீங்கன்னா பி பிரிவில் உள்ள மாநிலங்கள் தொடர்புடைய
பி பிரிவில் உள்ள மாநிலங்கள் தொடர்புடையவை நீக்கப்பட்டது. இதான் பகுதி 7ல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பி பிரிவுனா சில நீக்கப்பட்ட சில சரத்துகள், நீக்கப்பட்ட சில விதிகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 7வது பகுதியில் வந்து சேர்த்து வச்சுருவாங்க, மொத்தமாக சேர்த்து வச்சுருவாங்க. அதான் 238வது ஆர்டிகிள் அது சொல்கிறது. 8 வந்து யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இது 239 விதி ஆர்டிகள்ல இருந்து 42 வரலையும் இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வந்து பஞ்சாயத்து ராஜ்ஜிய முறை. இது 243ல இருந்து 243 ஓ வரை, 243 ஏவில் இருந்து 243 ஓ வரை இதில் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சாயத்து ராஜ்யம் 9வது பகுதி. 9ல் ஏ வந்து நகராட்சி 43லேருந்து வெறும் 43. அந்த ஓ இருக்கா இல்லையா, ஓ பியிலேருந்து இசட் வரலையும், பியிலேருந்து இசட் வரலையும் 243 பியிலேருந்து 243 இசட் வரலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நகராட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 9ல் பி வந்து கூட்டுறவு சங்கங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இது ஆர்டிகிள் வந்து 243 இசட்டு ஜியிலேருந்து இசட்டு டி வரலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் வித்தியாசத்தை பார்த்துங்க, நமக்கு ஏரியா கொஸ்டின் ஏரியா எல்லாமே. ஆர்டிகிள் 10 பகுதி 10 இது என்ன சொல்றதுன்னா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின பகுதிகளை பற்றியான விதிமுறைகளை அவர்களுடைய சட்ட விதிகளை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து 244லேருந்து 244 ஏ வரை சொல்லப்பட்டிருக்கு. 11 பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்கிறது. அதான் 245லேருந்து 63 வரை சொல்லப்பட்டிருக்கு. 12வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிதி, சொத்து மற்றும் ஒப்பந்த நடவடிக்கைகளில் அரசாங்கத்தின் பொறுப்பு நிலையை பற்றி சொல்வது தான் இந்த 12வது பகுதி. 264லேருந்து 300 ஏ வரலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதி 13 பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்களில் வியாபாரம், வர்த்தகம், வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இது 301லேருந்து 307 வரலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதி 14 பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஆட்சி பணியை பற்றி சொல்கிறது. 14 ஏ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதி 15 பார்த்தீங்கன்னா தேர்தல் பற்றி சொல்லிடுது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றிய விதிமுறைகள் வந்து 324லேருந்து 29 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியா. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தேர்தல் வரப்போகுதுங்கிறதால இந்த ஏரியா மிக முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். சில வகுப்பினர் தொடர்பான சிறப்பு விதிகளை பற்றி பகுதி 6 தெளிவாக சொல்லுது. இது 330லேருந்து 342. பகுதி 17 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லிடுது. இப்போ நம்மள்ட்ட மொத்த எத்தனை மொழிகள் இருக்குது, 22 மொழிகள் தற்பொழுது நம்மள்ட்ட இருக்குது. இந்திய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை வந்து மொத்தம் 22 மொழிகள் தற்பொழுது நம்மள்ட்ட இருக்குது. இது 343லேருந்து 51 வரலையும் இந்த இந்திய மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது. 18 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 18 வந்து அவசர நிலை பிரகடனத்தை பற்றி சொல்கிறது. ஒவ்வொரு நிலை மொத்தம் 3 அவசர நிலை பிரகடனங்கள் இருக்குது. எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி, இது 352வது ஆர்டிகல் சொல்லுது தேசிய நெருக்கடியை பற்றி. மாநில நெருக்கடிகளை பற்றி 356 சொல்லுது. நிதி நெருக்கடி 360 சொல்லுகிறது. இந்தியாவில் இந்த இந்த ஏரியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுவரை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படாத பிரகடனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுனா நிதி நெருக்கடி பிரகடனம் இதுவரையிலையும் நடத்தப்படல. தேசிய நெருக்கடியும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, மாநில நெருக்கடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் இதுவரை நிதி நெருக்கடி கொண்டுட்டு வரல. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 352லேருந்து 360. 19வது பகுதி வந்து பல்வகைப்பட்டவை. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டதும் இருக்கிற எது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சட்டங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. 20 வந்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை பற்றி சொல்லுகிறது. 368வது ஆர்டிகல். 21 வந்து தற்காலிக அல்லது இடைக்கால மாறக்கூடிய விதிகள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் இடைக்காலத்தில் ஏதாவது மாறணும் போகணும் இப்போ மாற்றுறாங்களே சில விதிகளை மாற்றுறாங்க பாருங்க.
அந்த மாதிரி விதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த விதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க நீக்கிட்டு புதுசாக கொண்டு வரது போக்குவரத்துலாம் இந்த விதி அடிப்படையில் தான் அதெல்லாம் மாற்றம் செய்கிறாங்க. சில சட்டத்தில் தான் மாற்றம் செய்கிறாங்க. பகுதி 22 வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால சட்டங்கள். அடுத்து முகப்புரையை பாருங்க. முகவரி என்பது இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு பகுதியாகும். அதான் முகவரின்னு சொல்கிறோம். அதுதான் முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம். முகவரிங்கிறது என்னதுன்னா முகப்புரை. முகவுரைனாலும் முகப்புரைனாலும் ரெண்டு ஒன்று தான். அதை முகவரி என்றும் சொல்லலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்திய அரசியலமைப்புடைய முகவரினாவே அதுதான். இந்திய அரசியலமைப்புடைய கொஸ்டின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவரி எது அப்படின்னு கேட்பாங்க. எது? அது முகப்புரை தான். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை வைத்து தொடங்குகிறது. முதலில் முகவுரை வைத்து தொடங்கிய நாடு அமெரிக்கா. இந்த மாதிரி அரசியலமைப்புக்கு முன்னாடி வந்து முகவுரை வைத்து தொடங்கிய முதல் நாடு எதுனா அமெரிக்கா. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13, 1946 முன்மொழியப்பட்டு ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகவுரையை உருவாக்கியவர் யாருனாலும் ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. முகவுரை இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கேட்கப்பட்ட வினா அது. 42வது சட்ட திருத்தம் 1976 படி 3 வாக்கியங்கள் சேர்க்கப்பட்டன. 42 சட்ட திருத்தம் 1976 படி 3 வாக்கியங்கள் இந்த முகப்புரையை சேர்த்துக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதுதான். புரியுதுங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய ஒருமைப்பாட்டு மக்களாட்சி குடியரசு நாடு என்பதாகும். இதுதான் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாட்டு மக்களாட்சி குடியரசு நாடு என்ற வாசகம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்து 1789 பிரெஞ்சு புரட்சியில் இருந்து பெறப்பட்டது. இதுதான் இந்த 42 சட்ட திருத்தத்தின்படி 1976 நடைமுறைப்படுத்தினாங்க. அடுத்தது 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது இம்மூன்று வாக்கியங்களும் முக்கிய முழக்கங்களாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா முகப்புரை உடைய தொடர்பான வழக்குகள் எப்படின்னா ஒரு 4 வழக்குகள் திறந்திருக்காங்க. 1960 பெருவாரி வழக்கு. இது முகப்புரை திருத்த இயலாது, ஏனெனில் இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருவாரி வழக்கு 1960. 1973 பார்த்தீங்கன்னா கேசவநாத் வழக்கு. இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா முகப்புரை திருத்தலாம், ஏனெனில் இவை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது. பெருவாரி வழக்கு வந்து ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கேசவநாத் வழக்கு வந்து ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுது. 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு. முகப்புரை திருத்தலாம், ஏனெனில் இவை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு எஸ்ஐஆர் பொம்மை வழக்கும் அதான் சொல்லுது. 1995 எல்ஐசி வழக்கு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா முகப்புரை திருத்தலாம் என்பதை முற்றிலும் தீர்ப்பினை உறுதி செய்தது. எல்ஐசி வழக்கு என்ன பண்ணுது? முற்றிலுமாக இதை சக்ஸஸ் செஞ்சது. இதுதான் உறுதிப்படுத்தியது. அரசியலமைப்பை திருத்தலாம் என்று உறுதியான சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தீர்ப்பு வழங்கப்பட்டது எப்படின்னா 1995 எல்ஐசி வழக்கு தான். அடுத்தது முகப்புரை சிறப்பு கூறுகள். முகப்புரை சிறப்பு கூறுகள். முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு அடையாள அட்டை. இந்திய அரசியலமைப்பின் ஒரு அடையாள அட்டை அப்படின்னு யார் சொல்கிறா பார்த்தீங்கன்னா பால்கிவாலா என்பவர் கூறுகிறார். பால்கிவாலா என்பவர் தான் கூறுகிறார். எங்கள் நீண்ட நாள் கனவு சிந்தனை
ஆசை இந்த முகப்புரை எங்கள் நீண்ட நாள் கனவு, சிந்தனை, ஆசை இந்த முகப்புரை அப்படின்னு அல்லாடி கிருஷ்ணசாமி கூறுகிறார். இந்திய அரசியலமைப்பின் உயிர் மூச்சு ஜஸ்டிஸ் இதயத்துல்லா அதை பற்றி சொல்கிறார். இந்திய அரசியலமைப்பின் உயிர் மூச்சுன்னு ஜஸ்டிஸ் இதயத்துல்லா என்பவர் கூறுகிறார். இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்று தாகூர் தாஸும் பர்கவ் என்பவரும் கூறுகிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் இந்திய அரசியலமைப்பு ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா KM முன்சி என்பவர் கூறுகிறார். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் சாவி அப்படின்னு முகப்புரை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பர்கன் என்பவர் கூறுகிறார். தேர்வில் கேட்டுட்டு இருக்காங்க. குடியுரிமை பகுதி 2 விதி 5லிருந்து 11 இதுதான் குடியுரிமை பற்றி சொல்கிறது. சிட்டிசன் அதாவது குடியுரிமை சொல்லுமா, அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னன்னா நகர அரசியல் வாசிப்போர் என்று அர்த்தம். இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. குடியுரிமை எங்கேருந்து இருக்குதாங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதான் குடியுரிமை என்ற சொல்லு. இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமையாகும். இந்தியாவில் பின்பற்றக்கூடிய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி சட்டம் குறிப்பிடுகிறது. குடியுரிமை தொடர்பாக சட்டங்கள் இயற்றுவது நாடாளுமன்றத்தின் கடமையாகும். குடியுரிமை சம்பந்தமான சட்டங்களை இயற்றுவது யாரோட கடமைன்னா நாடாளுமன்றத்துடைய கடமை. குடியுரிமையை இதுவரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை எத்தனை திருத்திருக்காங்க? 9 முறை திருத்திருக்கிறாங்க. 2019 திருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது ஒற்றை குடியுரிமை. நாடு முழுவதும் ஒரே குடியுரிமை கொண்டு வரப்பட்டது. எங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸு இந்த 3 நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரே குடியுரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை உள்ள நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸு. இரட்டை குடியுரிமை இரண்டிற்கும் நாட்டிற்கு ஒன்றும் மாநிலத்திற்கு ஒன்று. இரட்டை குடியுரிமை என்ன பார்த்தீங்கன்னா நாட்டிற்கு ஒன்றும் மாநிலத்திற்கு ஒன்றும் சேர்ந்தது தான் இரட்டை குடியுரிமை. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அடுத்தது நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. பூர்வீக பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை தான் நாட்டுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது என்னது குடியுரிமை நம்ம சொல்கிறாங்க. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இந்த நாடு எனக்கு கிடையாது, இந்த நாட்டுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய குடியுரிமை நீ எங்கேயாவது என்ன பண்ணலாம், நான் அந்த நாட்டில் குடியிருக்கேன், நான் இந்த நாட்டில் குடியிருக்கேன் அப்படின்னு நீ குடியுரிமையை மாற்றலாம். ஆனால் நான் இந்தியன் கிடையாது, நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு இங்கிலாந்துக்காரன், நான் கன்னடக்காரன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியக்காரனை இந்தியன் தான் சொல்ல முடியும். ஆனால் எங்கே போய் வசிக்கலாம், எந்த நாட்டிலும் போய் வசிச்சுட்டு அங்கே குடியுரிமை வாங்கிட்டு அங்கே வசிச்சுட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் எப்படி இருக்கார், இப்போ அமெரிக்காவில் லேண்டு வாங்கி இப்போ அங்கே குடியிருந்திருக்காரு இல்லையா. இதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் குடிபெயர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன்கள் தான் அவங்களாம். அடுத்து குடியுரிமை 2 வகைப்படும். ஒன்று இயற்கையான குடியுரிமை, இன்னொன்று பிறப்பால் அவரோட குடியுரிமை. இயற்கை குடியுரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க, அவங்க அங்கேயே என்ன பண்ணுவாங்க வசிச்சுட்டே இருப்பாங்க. அது இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை. அவங்க ஏற்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க பூர்வீகமே அங்கே தான் இருக்கும், அவங்க அப்படியே பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பிறப்பினால் கிடைக்கக்கூடிய குடியுரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வேறு நாட்டை சார்ந்தவராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவை சார்ந்தவராக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ அமெரிக்காவில் இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது அவர் பிறந்துட்டாருன்னு அப்படின்னா அவர் அங்கேயே பிறந்ததெல்லாம் என்ன பண்ணுறாரு, அது பிறப்பால் அந்த குடியுரிமை அங்கே பெறுகிறார். ஆனால் தாய் தந்தையில் எங்கே இருப்பாங்க, இந்தியாவில் குடியுரிமை பெற்றிருப்பாங்க. ஆனால் இவர் அமெரிக்காவில் குடியுரிமை என்ன பண்ணலாம், அங்கே பிறந்ததுக்கான குடியுரிமை பெற முடியும். இதுதான் பிறப்பினால் பெறக்கூடிய குடியுரிமை.
இயல்பு குடியுரிமை பதிவு செய்தல் மூலம் கிடைக்கின்றது. அடுத்தது இயல்பு குடியுரிமை இருக்கா இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய குடியுரிமை வந்து என்ன பண்றாங்க? பதிவு செய்றாங்க. நான் வந்து இங்க தான் பிறந்தேன். அதனால என்னுடைய குடியுரிமை பதிவு செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பதிவு மூலியமாக என்ன பண்றது? தன்னுடைய குடியுரிமையை பதிவு செய்வது. இதான் வந்து மொத்தம் 3 வகையான 2 வகை குடியுரிமையில இயல்பு குடியுரிமை ஒன்றாக இருக்கிறது. விதி 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் துவக்கத்தின் போது இந்தியாவில் குடியுரிமை இந்தியாவில் பிறந்தவர்கள் பெற்றோர்களில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும். இந்தியாவின் குடியுரிமை வந்து இந்தியாவில் பிறந்தவர்கள் ஒருவரில் பெற்றோரில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய குடியுரிமையை ஒருத்தர் பெற முடியும். 1950க்குள் தொடர்ச்சியாக 1950க்குள் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இந்தியா வசித்திருக்க வேண்டும். அதாவது 1950 இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இந்தியா வசிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உண்டு. அப்படின்னு விதி 5 சொல்லுது. விதி 6 வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கான குடியுரிமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எல்லை பிரிவினை ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா இதுக்கு போயிட்டாங்க. பிரிவினை ஏற்பட்டு பாகிஸ்தான் போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சில பேருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரக்கூடியவர்களுக்கு வந்து இந்த 6வது விதியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கப்படுகிறது. அடுத்து 7 இருக்கு. 7ஓட விதி 7 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் குடிபெயர்ந்து மீண்டும் இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை இது. இது பார்த்தீங்கன்னா 1947 மார்ச் 1க்கு முன்பாக வந்ததால் எந்தவித நிபந்தனையும் இல்லை. அதாவது 47 சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அவங்க அப்படியே செத்துப்பாங்க. ஆனால் 1947 மார்ச்சுக்கு பிறகு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு வந்ததால் இந்தியாவில் 6 மாதம் வசித்த பிறகே அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்படும். 6 மாதம் வசித்த பிறகு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. விதி 8 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியில் பிறந்து வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கான குடியுரிமை. அதாவது இந்திய வம்சாவளினா இந்தியாவில் பிறந்து அவர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. அங்கே வெளிநாட்டில் போய் இருந்து இருப்பவர்கள் குடியுரிமை, இந்திய குடியுரிமை 5 வழிகளில் பெறப்படுகிறது. எப்படின்னு பாருங்க. அதாவது இந்தியாவில் பிறந்து வெளிநாடுகளில் போய் இருக்காங்கன்னா, அவங்களோட வம்சாவளி வந்து இந்திய குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். 1. பிறப்பு மூலமாக 1950 ஜனவரி 26 முதல் 1987 வரை குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். பெற்றோர் எந்த நாடாக இருந்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். அதாவது 87க்கு முன்னாடி 87 வரலையும் இந்தியாவில் வந்து அவங்க குழந்தை வந்து இங்கே பிறந்திருந்துச்சுன்னா, அவங்க பெற்றோர்கள் எந்த நாட்டாக இருந்தாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அடுத்தது 1987 முதல் 2004 வரை பெற்றோரில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 87 வரலையும் அவங்களோட குழந்தை இங்கே பிறந்திருக்கணும். 87லேருந்து 2004க்கு அப்புறம் வந்து அவர்கள் பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் இந்தியராக ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2004 முதல் பெற்றோர்கள் இருவரும் இந்தியராக இருக்க வேண்டும். 2004க்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் இருவருமே இந்தியராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மரபு வழி வம்சாவளி. 2வது பாயிண்ட் வந்து மரபு வழி வம்சாவளி. இது 1950 முதல் வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளின் தந்தை இந்தியராக இருக்க வேண்டும். 1950 முதல் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளின் தந்தை வந்து இந்தியராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அப்புறம் 1992 பெற்றோரில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. 2004ல் இருவருமே இந்தியராக இருக்க வேண்டும் அப்படின்னு 2004ல் கொண்டு வந்துட்டாங்க. குழந்தை பிறந்து 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். பாருங்க, இப்போ வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னா, இப்போ அமெரிக்காவிலே இருக்கிறாங்க, குழந்தை வந்து இந்தியர்களாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து அவங்க அங்கே உள்ள இந்திய தூதரகத்தில் போய் என்ன பண்ணணும், இந்த குழந்தையுடைய பதிவு செஞ்சிடணும். செஞ்சாதான் அந்த குழந்தை வந்து இந்திய குழந்தையாகவும் இந்திய குடியுரிமை பெறக்கூடிய குழந்தையாகவும் மாற்றம் பெறும். அடுத்து பதிவு மூலமாக இந்திய குடிமக்களை திருமணம் செய்யும்போது கிடைக்கும் குடியுரிமை. அதுதான் வந்து பதிவின் மூலம் கிடைக்கும் குடியுரிமைன்னு சொல்கிறோம்.
ஒரு வெளிநாட்டவராக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இந்திய பெண் வந்து திருமணம் செஞ்சுருப்பான். அப்படி பெறும்போது இந்திய குடியுரிமை பெறுறாங்க. அடுத்து இந்தியராக இருப்பான். அவன் வந்து வெளிநாட்டு பெண்ணை போய் திருமணம் செஞ்சிருப்பான். ஸோ அது மாரியும் இந்திய குடியுரிமை பெற முடியும். பதிவு செய்யும்போது 7 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். பதிவு செய்யும்பொழுது பாருங்க. அதாவது பதிவின் மூலமாக இந்திய குடியுரிமை பெறுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொள்ளும் செய்வதன் மூலம் இந்திய குடிமக்களை திருமணம் செய்யும் மூலம் அவர்கள் வந்து யார் இப்போ அமெரிக்கர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இந்திய குடிமகனை திருமணம் செய்யும்பொழுது அவர்கள் வந்து இந்திய குடியுரிமை பெறலாம்னு சொல்றாங்க. ஆனால் திருமணம் செய்யும்போது 7 ஆண்டுகள் அவர்கள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 7 ஆண்டுகள் அவங்க வந்து இந்தியாவில தங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இயல்பு மூலம் வெளிநாட்டவர் இந்தியாவில் குடியுரிமை பெறும் வழிகள். அடுத்து இயல்பாக பெறக்கூடிய வழிகள் பாருங்க. 4வது இந்தியாவில் 12 ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டும். பதிவு செய்யும் நாளில் இருந்து 1 வருடம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்க வேண்டும். தான் சொந்த நாட்டின் குடியுரிமை இழந்திருக்க வேண்டும். அவர் என்ன பண்ணணும், தன் நாட்டில் உள்ள குடியுரிமை இழந்துடணும். இழந்தால் தான் இவர் இங்கே உள்ள குடியுரிமை கொடுப்பாங்க. நல்ல பண்புகளையும் அட்டவணை 8இல் உள்ள 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. எல்லைகளை இழப்பதன் மூலம் எல்லைகளை இழப்பதன் மூலம் புதிய பகுதிகளை இந்தியாவில் சேர்க்கும் போதும் வழங்குவது உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, சில போர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, சில எல்லைகளை வந்து நம்ம இணைச்சிக்கிறோம். அப்படி இணைச்சிக்கும் போது அந்த எல்லையில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாட்டு மக்களாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த எல்லைகளை இணைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய பிரஜைகளாக மாறுறாங்க. அப்போ மாறும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, குடியுரிமை வழங்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி மக்களுக்கு குடியுரிமை வழங்கிய ஆண்டு 1962. கோவா பகுதிகளுக்கு குடியுரிமை வழங்கிய ஆண்டு 1963. கோவா 1961 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. பாண்டிச்சேரி வந்து யார் வச்சுருந்தா, பிரெஞ்சுக்காரர்கள் வச்சுருந்தாங்க பாண்டிச்சேரியை. கோவா வச்சுருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் வச்சுருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டது. அடுத்தது விதி 9 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 9 இந்திய குடியுரிமை இழக்கும் முறைகள். இந்திய குடியுரிமை வந்து எப்படிலாம் இழந்து போகிறாங்க, இழக்கிறதுக்கான என்னென்ன விதிகள் இருக்குது, எந்தெந்த முறையில் இழக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாக முன் வந்து துரத்துதல். அதாவது தூதரகத்தில் போய் என்ன சொல்கிறாங்க, எனக்கு குடியுரிமை வேண்டாம், நான் இங்கேயே குடியுரிமை வாங்கிறேன், எனக்கு குடியுரிமை ரத்து செய்யுங்க அப்படின்னு அங்கே சொல்கிறது. அடுத்தது முடிவுக்கு வருதல். எடுத்துக்காட்டு சுந்தர் பிச்சை. அதை பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வருதல். தன்னுடைய குடியுரிமை வந்து என்ன பண்ணுறாங்க, முடிவுக்கு கொண்டு வருது. நான் இனிமேல் வந்து இந்தியாவில் இல்லை, என்னோடய குடியுரிமை வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காலேயே நான் சில இனிமேல் மாற்றிக்கிறேன், போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வருது, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறது. ஸோ எடுத்துக்காட்டு சுந்தர் பிச்சை. இப்போ சிஓ இருக்காரா இல்லையா, கூகுள் சிஓ. கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை அவர் அந்த மாதிரி தான். அடுத்து பொருளாதார மோசடி, ஏமாற்றுதல் போன்றவற்றை செய்ததன் மூலமாக குடியுரிமை நீக்கப்படும். இந்திய பொருளாதாரம் இருக்கல, இந்திய பொருளாதாரத்தை என்ன பண்ணுறது, அதை மோசடி செஞ்சுட்டு போடுறது, இல்லை திருடிட்டு போடுறது, ஏமாற்றிட்டு போடுறது, இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து அவர் குற்றவாளியாக கருதப்படும். படும்பொழுது அவருக்கு குடியுரிமை என்ன பண்ணுறது நீக்கப்பட்டு, அவர் வந்து உலக நாடுகள் முழுவதும் அவர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தேடுதல் பணியில் மேற்கொள்வாங்க. அவருடைய குடியுரிமை பறிக்கப்படுகிறது. அடுத்தது விதி 10 இந்திய குடியுரிமை தொடர்தல் என்பதை பற்றி சொல்கிறது. விதி 10. விதி 11 என்னன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை தொடர்பான சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுது. முதலில் இந்தியாவின் காமன்வெல்த் குடியுரிமை வழங்கியது 2003 இருந்து ரத்து செய்யப்பட்டது. முதல்ல இந்தியாவில் காமன்வெல்த் குடியுரிமை வழங்கப்பட்டது. அது 2003 அதை ரத்து செஞ்சுட்டாங்க. காமன்வெல்த் நாடு என்றால் பிரிட்டிஷ் அரசிடம் விடுதலை பெற்ற நாடுகள் என்று அர்த்தம். புரியுதுங்களா? காமன்வெல்த் என்றால் என்ன அர்த்தம், காமன்வெல்த் நாடுகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாமே ஒரு அமைப்பாக சேர்ந்து காமன்வெல்த் அமைப்புகள் என்று அவங்க அழைக்கிறாங்க. அடுத்தது என்ஆர்ஐ, அதனால் என்ன அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்சி இந்தியா, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்று அர்த்தம். ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது. காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்த தினம்தான் அது. 1915 ஜனவரி 9. அடுத்து எல்எம் சிங்பி பரிந்துரையின்படி அது கொண்டாடப்படுகிறது. எல்எம் சிங்பி 16 நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கிய குழு. எல்எம் சிங்பி குழு வந்து என்ன சொல்லுது, 16 நாடுகளில் வாழக்கூடிய
இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கிய ஒரு குழு தான் இந்த எல்லாம் சிங்வி குழு. இந்த என்ஆர்ஐனா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்காங்களா இல்லை, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய கடவுச்சீட்டினை பெற்ற வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். அதாவது வெளிநாடுல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வாங்கியிருப்பாங்க இந்தியாவில். அங்கே வந்து விசா வாங்கியிருப்பாங்க. விசா வாங்கி அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்திருக்கும் அங்கேயே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள்னு அர்த்தம். அடுத்து எல்ஓ இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் என்று அழைக்கப்படுறாங்க. அதாவது இந்தியாவில் இருந்த ஒருத்தர் வந்து அங்கேயே இருந்து என்ன பண்ணுறாங்க, வயதார வரல அங்கேயே இருப்பாங்க. அதாவது மூதாதையர்கள் கொண்ட வெளிநாட்டில் அவங்களுடைய மகன்கள் பேரன்கள் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினராக, அதாவது இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்கிறோம். 2015 வந்து பிஎல்ஓ முறை திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓசிஐ இந்தியாவை பூர்வீகம் கொண்ட வெளிநாட்டு குடிமகன் காலவரையில் இன்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை பெறுகிறார்கள். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து குடியுரிமை பெற்றிருப்பாங்க. இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குடியுரிமையை வந்து பெற்றிருப்பாங்க. அவங்க பூர்வீக குடிகளாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஆள் வந்து அமெரிக்காவில் போய் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வரோம், அமெரிக்கா, ரஷ்யா இருக்காங்க, சீனா இருக்குது, இது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கும் பொழுது அவங்களுடைய மூதாதையர்கள் அங்கேயே போய் எத்தனை செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகி அவங்களோட பேரன் பேத்தி எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆனால் இந்தியாவில் வாக்களிக்கிற உரிமை அவர்களுக்கு இல்லை. புரியுதுங்களா? அதை தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. அவர்கள் அதாவது என்னது, ஓசிஐ அட்டை பெறுகிறார்கள். இவர்களுக்கு பணி செய்வதற்கும் இங்கே அட்டை வழங்கப்படுகிறது. ஆனால் இந்தியர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இவர்கள் இல்லை. வெளிநாடு இந்திய தினம், பிரவாசி பாரதிய தினம் என்றெல்லாம் அழைக்கிறாங்க. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது கொண்டாடப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் மிக முக்கியமான தலைப்புகள்லேருந்து சில தேர்வுகளுக்கு வினாக்கள் தொடர்ந்து தேர்வில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த பகுதி தேர்வு களத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக தான் இருக்குது. தொடர்ந்து வினாக்கள் இந்த பகுதியில் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. கவனமாக படிங்க, நிறுத்தி படிங்க. படிக்கும்பொழுது வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு நல்ல பயனை ஏற்படுத்தி தரும். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.